வைபவ் சூரியவன்சி பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜிம்பாப்வே கேப்டன் சிக்கந்தர் ராசா பந்து போட வருவாப்ல. வைபவ் சூரியவன்சி செமையா ஹிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஸ்ட்ரைக்கிங் மோடுல இருக்காப்ல. அப்ப சிக்கந்தர் ராசா பந்து போட வரும்போது வைபவ் சூரியவன்சி இறங்கி வர்றாப்ல, அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இதை கணிச்சு சிக்கந்தர் ராசா என்ன பண்றாப்ல, நீளத்தை குறைச்சு பந்தை முன்னாடியே பிச் பண்ணிடுறாப்ல. அப்படி பண்ணுனா இறங்கி வர்ற ஆள்களுக்கு அந்த பந்தை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதை அடிக்கிறது கஷ்டம். ஆனா இறங்கி வந்துட்டான், பந்து முன்னாடியே பிச் பண்ணிட்டாங்க சிக்கந்தர் ராசா. மனுஷன் அப்படி இறங்கி வந்து ஹூக் பண்ணி விடுவாங்க பந்தை. அப்படி ஹூக் பண்ணி விட்ட பந்து 106 மீட்டர் சிக்ஸர் போகுங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 30-35 வருஷம் ஆடி அனுபவம் உள்ள நபர்கள் அடிக்க வேண்டிய ஷாட்டை 15 வயசுல அந்த டைமிங்ல அடிக்காங்க மனுஷன். கண்ணை மூடிக்கிட்டு கண்டிப்பா அடிக்கல. ஷாட் ஒவ்வொன்றும் நேர்த்தியான கிளீன் ஷாட்டுங்க. தெளிவு, ஒரு அக்யூரசி, ஒரு டைமிங் சூரியவன்சிட்ட இருக்குங்க. எதிர்காலத்துல இந்தியாவுடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா வரக்கூடிய எல்லா தகுதிகளும் வைபவ் சூரியவன்சிக்கு இருக்குது. அவுட் ஆகி போகும்போது ஸ்டேடியமே எந்திரிச்சு கை தட்டினான். ஒரு 15 வயசு பையன்ட்ட இவ்வளவு ஒரு அசாத்திய திறமை எப்படி வந்தது அப்படின்னு எல்லாம் மூக்கு மேல விரல வச்சிட்டாங்க. இந்திய அணியுடைய எதிர்காலம் சூரியவன்சி அப்படின்னே சொல்லலாம்.